அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனித வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுமே ஏதாவது ஒரு விதத்தில் முன்னேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கிறோம். அது யாருக்கு இல்லாமல்லாம் கிடையாது. ஆனால் அதை செயல்படுத்துகின்ற வழிமுறைகள் யாரும் முன்னோர்கள் சொல்லி வைத்ததை எப்படி எடுத்து இவர்களுக்கு விளங்கும்படி சொல்லணும். அப்போ அந்த விளங்கும்படி சொல்லாமல் என்ன சொல்லலாம்னா, ஒவ்வொன்றையும் ஒரு கருத்துக்களை அவர்களுடைய சிற்றறிவுக்கு எட்டியவாறு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது, நாம் எப்பயுமே சூரியனை பற்றி என்றைக்குமே சிந்தித்ததே கிடையாது. நம்முடைய நட்சத்திரத்தை பற்றி சிந்தனை பண்ணுவோம், லக்கண புள்ளியை பற்றி சிந்தனை பண்ணுவோம், லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்தை வச்சு சிந்தனை பண்ணுவோம். ஆனால் நாம் சூரியனை பற்றி நாம் சிந்தனை பண்ணுவதே கிடையாது. அப்போ சூரியன் ஜாதகத்தில் எந்த ரூபத்திலும் எந்த நிலையிலும் நமக்கு ஆகாதா அப்படின்னா, கடைசி எல்கையான ஆத்மகாரகனாகிய சூரியன் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆன்மாவுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் சூரியனுக்கு தான். அப்போ ஒவ்வொருவரும் என்ன சொன்னான்னா, சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு கவலைப்படுறீங்க, லக்கண புள்ளியை பற்றியெல்லாம் கவலைப்படுறீங்க. லக்கண புள்ளியே ஒருத்தர் என்ன சொல்லலான்னா, ரொம்ப நாளாக கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்க. ரொம்ப நாளாக கன்ஃபார்ம் பண்ண முடியாதெல்லாம் உண்மையே கிடையாது. நம்மளை நாம் குழப்பாமல் இருக்க வேண்டும். குழப்புறவங்களுக்கு 1000 பேர் இருக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் அவங்களுடைய கர்மா. அப்போ இந்த சூரியன் நின்ற நட்சத்திரத்தை ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். சூரியன் நின்ற நட்சத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். சூரியன் நின்ற நட்சத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய சூரியன் நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த சூரியன் நின்ற நட்சத்திரம் செயல்படுதாங்கிற ஒரு வேலையை நீங்கள் கவனிக்கணும். சூரியன் நின்ற நட்சத்திரம் செயல்படுன்னா அதுக்கு ஒரு வேலை இருக்குது. சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, சூரியனுக்கு இடம் கொடுத்த அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிக்கிட்டு இருக்கான்னு தெரியணும் இல்லையா. சூரியன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த நட்சத்திரத்திற்குண்டான இதில் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஒருத்தர் சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குன்னு வைங்க. அப்போ சுவாதி நட்சத்திரத்திற்குண்டான ராகுவோடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதயத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் என்ன சொல்கிறான்னா, சூரியனே சுவாதி நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டாருனால என்ன சொல்கிறான்னா, அவர் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா ஆக்டிவேஷன் ஆகாது. அப்போ எப்பயுமே ஒவ்வொரு கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆகணும். ஒரு கிரகம் ஆக்டிவேஷன் ஆகுன்னா
அந்த கிரகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏதாவது அந்த உட்கார்ந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்தே ஆகணும், இல்லைன்னா வேலை செய்யாது. இப்போ இதே மாதிரி என்ன சொல்கிறான்னா வந்து என்னென்ன வந்து என்ன சொன்னான்னா எப்படிங்கிறதுனா, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இதை நான் நல்லா விளக்கமாக தெளிவாக சொல்கிறேன். சூரியன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ இன்னொரு கிரகத்துக்கு சனி வந்து ஒருத்தருக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த சனி வந்து ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா, சனி ஆக்டிவேஷன் ஆகணும்னா அந்த சனியோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். இப்போ நான் சொன்னதை கூட முதல்ல சொன்னதை திருத்திக்கிடுங்க. இப்போ சூரியன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டார். அப்போ சூரியன் வந்து ஆக்டிவேஷன் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ராகுவோடைய நட்சத்திரத்திலிருந்து அவர் ஆக்டிவேஷன் பண்ணணும்னா அவருடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக வேலை செய்ய. அப்போ ஒரு கிரகம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அது இல்லையா வேலை செய்ய. சரி, இப்படி இதில் இல்லையா அப்படின்னா அந்த கிரகத்தோடைய தோஷத்தினால் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கும். சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் தான் சூரியன் ஆக்டிவேஷன் ஆயிடுவார். இது தெரியாமத்தான் நாம் எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன சொல்கிறான்னா, சூரியன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. சூரியன் ஆக்டிவேஷன் ஆக வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கணும். அது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறான்னா வந்து இப்படி சூரியனுடைய நட்சத்திரத்தில் டைரெக்டாக எதுவுமே உட்காரல சார் அப்படின்னா சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரமாகிய அசுவதி, அதற்கடுத்து ஆயில்யம், அனுசம், புரட்டாதி நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் உட்கார்ந்தா சூரியன் ஆக்டிவேஷன் ஆயிடுவார். இது தெரியாமத்தான் எல்லாரும் நம்ம குழம்பிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலும் என்ன கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்கா ஆகலையா அப்படிங்கிறது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்கணும். அப்போ எந்த சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா அது எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சந்திரன் ஆக்டிவேஷன் ஆமாம், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் சந்திரன் ஆக்டிவேஷன் ஆகும். அப்படி இல்லை என்று சொன்னால் சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்தால் ஆக்டிவேஷன் ஆகும். இதுதான் ஜோதிடத்தில் உள்ள உண்மையான விதி. அப்போ இப்போ சூரியன் நமக்கு ஆக்டிவேஷன் ஆகுதா? சூரியன் நமக்கு ஆக்டிவேஷன் ஆகுது எப்படி? சூரியன் சுவாதி நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்கார். ஓகே, ஆனால் சுவாதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா ஆக்டிவேஷன் ஆகும். இதற்கு நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருவருடைய நட்சத்திரத்தில் சூரியன் வந்து இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துட்டாருன்னு நீசம் தகப்பனுக்கு ஆகாது. ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் டைரக்டாக ஒரு கிரகம் உட்கார்ந்துருந்தாங்கன்னு வைங்க, கார்த்திகை உத்திராட நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்துருந்தால் கண்டிப்பாக அப்பா வந்து என்ன சொல்கிறான்னு ஓரளவு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கண்டிப்பாக இருப்பார். அப்படி இல்லைன்னா சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்கிறாங்க ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு 1/4 நூற்றாண்டுகள் இந்த நபர் வந்து என்ன சொன்னான்னா 25 வயசு வரைக்கும் வந்து தகப்பனார் இருப்பார். ஒட்டுமொத்தமாக சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் இல்லைன்னா தான் இங்கே பிரச்சனை. அதனால் நீங்கள் உங்களுடைய சூரியன் ஆக்டிவேஷனில் இருக்குதா டீஆக்டிவேஷனில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு நான் சொன்ன உதாரணத்தை வச்சு ரொம்ப ஷார்ட்டாக இன்னொரு தடவை சொல்லிடுறேன். சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நின்றாலும் அது ஆக்டிவேஷன் ஆக வேண்டும் என்று சொன்னால் எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் நிற்கணும். அந்த நின்ற அந்த சூரியன் நின்ற நட்சத்திரத்தை பற்றி கவலை இல்லை. ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சூரியன் ஆக்டிவேஷன் ஆவார்.
அதே சமயத்தில் சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் ஆக்டிவேஷன் ஆகும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ ராகு ஒரு ஜாதகத்தில் ஆக்டிவேஷன் ஆகும். ராகு ஆக்டிவேஷன் இருக்கா இல்லையா என்பதை பார்ப்பது எப்படி? ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், இருந்தால் ராகு ஆக்டிவேஷன். அப்படி இல்லை என்று சொன்னால் ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் ராகு ஆக்டிவேஷன் ஆகிடுவார். அப்போ இதை வைத்துத்தான் சில முக்கியமான வேலைகள் கண்டிப்பாக செய்யணும். இப்போ இவங்களுக்கு உயிர் இருந்தால் தான் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எவனாச்சும் வருவான்? ஒரு மரம் உயிரோடு இருக்கிறதா? மரம் இருக்கிறது, ஆனால் உயிரோடு இல்லை அப்படிங்கிறது இருந்தால் நான் சொல்ல போகிற விஷயம் செயல்படாது. இப்போ ஒரு அசுபதி நட்சத்திரத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார். எல்லாத்துக்கும் பொது விதி என்ன? அசுபதி நட்சத்திரத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார், ஓகே. ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இது நல்லா செழிப்பாகவே இருக்கும், அல்லது சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த அசுபதி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கின்ற நபருக்கு இவர் வாழ்நாளில் சுகமாக நோய் நொடி இல்லாமல் சேமமாக இருப்பதற்கு இவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தினமும் அரை மணி நேரம் இவர் என்ன சொல்கிறாருன்னா அரச மரம் இருக்கு இல்லையா, அரச மரத்தோடைய காற்று அல்லது அரசங்குச்சி வச்சு பல்லு விளக்குனாலே இவர் சேமமாகிடுவார். இவர் கண்டிப்பாக சேமமாகிடுவார். அப்படி சேமம் ஆகும்போது இவருடைய வாழ்க்கையில் சேமம் என்று சொன்னால் சுகம். முதல்ல மனிதன் சுகமான உடம்பு இருந்தால், ஏன்னா உங்களுடைய 2ஆம் பாவத்தை பணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி 4ஆம் பாவம். அப்போ நீங்கள் எப்பயுமே அசுவதி நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விருட்ச சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விதியை நான் சொல்லுகிறேன். நீங்கள் என்ன சொன்னான்னா கண்டிப்பாக அரச மரத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணால் அரச மரத்துக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கணும், அரசங்குச்சியை வச்சு விளக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சேமத்தை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறான்னா நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண வேண்டிய மரம் புன்னை மரம். புன்னை மரத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண 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 பொருளாதாரமும் சுகமும் கிடைக்கும். அதாவது பரணி நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் புன்னை மரத்தை ஆக்டிவேஷன் பண்ணினால் உங்களுடைய சுகமும் பொருளாதாரமும் வலிமையாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் யாருக்கு சூரியன் இருந்தாலும் அவர்கள் ஆலமரத்துக்குண்டான ஆலமரத்தை ஆக்டிவேஷன், ஆலமரத்தோடு தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும். தொடர்பு என்பது என்ன சொல்கிறேன்னா, நாம் அந்த இடத்திற்கு போய் தண்ணீர் ஊற்றுதலோ அல்லது அந்த ஆலங்குச்சியை வைத்து பல் விளக்குதலோ, ஆலங்குச்சியை என்ன சொன்ன வச்சு பல் விளக்குவதோ உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் ப்ளஸ் சேமம் என்று சொல்லக்கூடிய நோய் நொடி இல்லாமல் கண்டிப்பாக இருக்கலாம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா ரோகிணி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் இவர்கள் என்ன செய்யணும்னா என்ன சொல்கிறான்னா பலாமரம். ரோகிணி நட்சத்திரத்தில் என்ன சொல்கிறான்னா சூரியன் இருக்க பிறந்தவர்கள் பலாமரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதனாலும் பலாமரம் பழுத்து தொங்கிய மாதிரி உள்ள படங்களை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணினாலும் பலாப்பழம் சாப்பிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் சேமமும் பணமும் வரும். அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அரளிப்பூவை அடிக்கடி யூஸ் பண்ணும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அரளிப்பூவை அடிக்கடி போட்டு சாமி கும்பிடுவதனால் உங்களுடைய சேமமும் பொருளாதாரமும் கண்டிப்பாக வலிமையாகும். அதற்கடுத்து என்ன திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள்
திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வேலமரம் என்று சொல்வார்கள். வேலமரம் என்பது ஒன்று இருக்கிறது. நீங்கள் நெட்டில் தட்டி பாருங்கள், கண்டிப்பாக வரும். அந்த வேலமரத்தை உங்களுடைய பார்வையில் படும்படி வைத்து கொள்ளாலும் வந்தாலும், அந்த குச்சியை வைத்து பல்விளக்கினாலும் உங்களுடைய சேமமும் உங்களுடைய பொருளாதாரமும் கண்டிப்பாக வளரும். அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குன்னா, ஏதாவது தவறாக சந்திரன் அப்படின்னு சொல்லியிருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாமே சூரியன் தான். அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் வில்வ மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதனாலும் வில்வ இலையை சாப்பிடுவதனாலும் சேமமும் பொருளாதாரமும் வலிமையாகும். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் மருத மரத்தை நீங்கள் என்ன சொல்லணும்னா ஆக்டிவேஷன் பண்ணணும். மருத மரம் நெட்டில் தட்டி பார்த்தா வரும். கண்டிப்பாக மருத மரம் நீங்கள் பார்வையில் படும்படி ஒரு A4 ஷீட்டில் போட்டு வைத்தாலே உங்களுடைய சேமத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் கண்டிப்பாக வலிமையாக்கும். அதற்கடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் விலா மரத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் விலா மரத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சேமம் ப்ளஸ் வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மகிழ மரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதனாலும் மக நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் அனுசத்திற்குண்டான மகிழ மரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதனாலும் பனை மரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதனாலும் பனை சார்ந்த பொருட்களை சாப்பிடுவதனாலும் சேமமும் பொருளாதாரமும் நன்றாக இருக்கும். அதற்கடுத்து பூர நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் பிராய் மரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பிராய் மரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா நாம் ஆக்டிவேஷன் பண்ணுவது நம்முடைய வாழ்க்கையில் சேமத்தையும் பொருளாதாரத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா உத்தர நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் மாமரம். உத்தர நட்சத்திர சூரியன் இருக்க பிறந்தவர்கள் மாமரத்திற்கு தண்ணீர் ஊட்டுதல், மாம்பழம் மாங்காய் சாப்பிடுதல் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுத்துவிடும். அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வஞ்சி மரம் என்று ஒன்று இருக்கிறது. வஞ்சி மரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவது அஸ்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் வஞ்சி மரத்தை நீங்கள் செயல்படுத்த ஆக்டிவேஷன் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பலாமரம். பலாசுன்னு ஒன்று இருக்குது, பலாமரம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பலாசுக்கு நெட்டில் தட்டி பாருங்கள். பலாசுன்னு ஒரு மரத்தை தட்டி பார்த்தீர்களா, அதோடைய விருட்சத்தை வைத்து கொள்ளலாம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பலா மரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் எருக்க மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதனால் வெள்ளருக்க மரத்தை பார்த்தாலே வேலை செய்யும். கண்டிப்பாக நன்றாக மரத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணினீர்கள் என்று சொன்னால் சேமம் ப்ளஸ் பொருளாதாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள்
மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வேப்ப மரத்தை நீங்கள் வந்து என்ன சொல்லணும் ஆக்டிவேஷன் பண்ணுவதனாலும் அதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆக்டிவேஷன் மீன்ஸ் என்ன சொல்லணும்னா அந்த இடத்துல போய் நின்றாலோ தொட்டாலோ அது வேலை செய்யும். அப்போ மூல நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர், பூராட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இலுப்பை மரத்தை பூராட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் இலுப்பை மரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா உத்திராட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் எட்டி மரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதனால் சேமம் ப்ளஸ் பொருளாதாரம் கிடைக்கும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திருவோண நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் நெல்லி மரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதனால் வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அத்தி மரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதனால் அவிட்ட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் அதுக்கடுத்து நெல்லி மரத்தை வந்து சொன்னாங்க அத்திப்பழம் அத்தி மரம் இதை ஆக்டிவேஷன் பண்ணணும். அதற்கடுத்தது சதய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் நாவல் மரத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். அதற்கடுத்து புரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் கருங்காலி மாலை போட்டுக்கொள்ளலாம். கருங்காலி மரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் செங்காலி மரத்துக்கு உண்டான அந்த விருட்சத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுவதனால் சேமமும் உங்களுடைய சுகமும் நன்றாக இருக்கும். அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் மூங்கில் மரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் சேமம் ப்ளஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கஷ்டம் வந்து கண்டிப்பாக வரும். இது ஏன் சொல்கிறேன்னா சூரியனுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பவர், சூரியனுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பவர் வந்து ஜோதிடத்தில் யாருமே பயன்படுத்துவதே கிடையாது. நம்மளுடைய ஆத்மா அவன் என்ன சொன்னான், விதி மதி கெதி, விதியை பார் மதியை பார், இந்த ரெண்டு ஜெர்களை கெதியை பிடி அப்படின்ட்டான். கெதியும் சரியில்லை என்று சொன்னான். எப்போ நான் பார்த்தேன் சூரியனை லக்கணத்தை பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன், சூரியனை பார்த்தேன், 3 பேர் அவுட் அப்படின்னா யாப்பியம் என்று ஒன்று. யாப்பியம் என்று சொன்னால் உங்களுடைய பேரை சரியான கோணத்தில் நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் சந்திரனை நீங்கள் நினைத்த இடத்தில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது நம்மளால தான் முடியும். யாப்பியம் என்பது என்ன சொன்னா நாம் வைக்கிற பேர். யாப்பியம் என்பது இப்போ 3மே கெட்டு போயிடுச்சு. உங்களுடைய பேரை சரியான கோணத்தில் வைத்து சரியான அமைப்பில் நீங்கள் வைத்து ஆக்டிவேஷன் பண்ணினால் என்ன நடக்கும்? கண்டிப்பாக என்ன சொன்னானா வள்ளுவர் சொன்னது மாதிரி தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீங்களாம் நினைக்கிறீங்க எங்கள் ஜாதகமெல்லாம் என்ன சொன்னா பிறப்பால் வந்து கஷ்டமானது, பிறப்பால் கஷ்டமானது நல்லாவே தெரியும். அப்போ எப்படி ஆக்டிவேஷன் பண்ணப்பட்டது அப்படின்னா பெயரால் அப்பா அம்மா வச்ச பேரை வந்து மாற்றிட்டோம். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சாங்க, அவ்வளோதான். ஆனால் அப்பா அம்மா வச்ச பேரை மாற்றி எந்த எழுத்தில் பேர் வைக்கணும், எத்தனை நம்பரில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேஷுவலாக அது ஒரு அற்புதமான கலை. அது ரொம்ப படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நாளாச்சு. போராடி படித்து, ஆனால் படித்து இதுதான் உண்மையான சூத்திரமா என்பதை வந்து தெரிஞ்ச பிறகு தான் கொஞ்சம் நிம்மதி. இன்னைக்கு போனால் நல்லபடியாக நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், வந்துடும். இந்த வந்துடும் எப்படின்னா அப்போ நம்மளுடைய பேரை வந்து சரியான கோணத்தில் வைத்திருக்கிறோம். திருமணத்திற்கு பிறகு வந்து என்ன சொன்ன மனைவி குழந்தைகளுடைய ஜாதகம் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி எப்பயுமே சூரியன் இருக்கின்ற நட்சத்திரத்தை தான் உங்களுடைய உண்மையான நட்சத்திரம். சூரியன் இருக்கின்ற நட்சத்திரம் உங்களுடைய உண்மையான நட்சத்திரம். இதில் ஒரு பெரிய ரகசியம் வந்து ஒரு பெரிய ஜோதிடர் சொல்லியிருக்கார். அவர் இறந்துட்டார், இப்பெல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஆளுகள்லாம் ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க மாட்டார். அவர் இறந்துட்டார், அவருடைய சூழ்நிலை. அப்போ எந்த ஒரு மனிதனும்
சுகபோகமாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியம் இருக்குது. சுகபோகமாக வாழணும் அப்படின்னா எந்த நட்சத்திரத்தை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் இருக்குது. அது இன்றைக்கி சொல்லுவதற்கு பிரபஞ்சத்துக்குண்டான பிரபஞ்சம் பெர்மிஷன் கொடுக்கல. இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் ப்ளஸ் சேமம், பொருளாதாரம் வந்தும் சேமம் இல்லாமல் போய்விடக்கூடாது, சேமமாக இருந்தும் பொருளாதாரம் இல்லாமல் போய்விடக்கூடாது. அப்போ சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து நான் சொன்ன விருட்சங்களை, உங்களுக்கு சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதிலிருந்து நான் சொன்ன விருட்சங்கள் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம். நான் சொன்னது பூரா சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம். யாரும் புலம்பெல்லாம் வேண்டாம். சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இதில் ஒரு கண்டிஷன், சூரியன் ஆனால் சூரியன் ஆக்டிவேஷன் ஆக வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். சரி, சூரியனுடைய நட்சத்திரத்தில் எதுவும் ஒரு கிரகம் இல்லைன்னா சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் சூரியனை ஆக்டிவேஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது நான் படித்த ஒரு அருமையான கருத்து. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான சேமத்திற்கு சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்தை பயன்படுத்துங்கள். அது டைரக்டாக நமக்கு கிடைத்தால் பாருங்கள், இல்லை என்று சொன்ன நெட்டில் அந்த மரத்து பேரை போட்டு என்ன சொல்கிறேன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் க்ளோஸாக A4 சைஸில் எடுத்து வச்சு நீட் பண்ணி உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கலாம், செல்லில் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அலுவலகங்களும் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய பார்வையில் படும் இருந்தால் அது 100% உங்களுக்கு பொருளாதாரத்தையும் சேமத்தையும் கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.